முக்கிய செய்திகள். மகாத்மா காந்தி பெயரிலான 100 நாள் வேலை திட்டத்தின் மீது புல்டோசரை வைத்து தாக்குதல். ஏழைகளுக்கான சட்டத்தை மோடி அரசு பலவீனப்படுத்திவிட்டதாக சோனியா காந்தி கண்டனம். நாட்டின் பன்முகத்தன்மையை சிதைக்க பாஜக முயற்சிப்பதாக ஸ்டாலின் புகார். சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அதிமுக துரோகம் இழைப்பதாக குற்றச்சாட்டு. படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்தும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்களுக்கு வாய்ப்பு. எஸ்ஐஆர் பணிகளில் குளறுபடிகள் சரி செய்யப்படும் என பிஎல்ஓக்கள் தகவல். உக்ரைன் அதிபர் தேர்தல் நடத்தினால் போர் நிறுத்தத்திற்கு தயார் என புதின் நிபந்தனை. உள்நாட்டு விவகாரத்தில் தலையிட அதிகாரம் இல்லை என ஜெலன்ஸ்கி நிராகரிப்பு. வணக்கம். வணக்கம். மகாத்மா காந்தி பெயரிலான 100 நாள் வேலை திட்டத்தை மோடி அரசு புல்டோசரை கொண்டு இடித்து தள்ளிவிட்டதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் உருவான மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என்ற 100 நாள் வேலை திட்டம் கிராமப்புற மக்களின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் திட்டமாக இருந்து வருகிறது. அதை திடீரென மாற்றிய மத்திய அரசு குறைவான நிதி பங்களிப்புடன் கூடிய ஜி ராம்ஜி என்ற புதிய திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இதை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் போராட்டங்களில் குதித்துள்ளன. இந்நிலையில் இது தொடர்பாக திருமதி சோனியா காந்தி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் 20 ஆண்டுகளுக்கு முன் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கான சட்டம் நாடாளுமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது தமக்கு இப்போதும் நினைவில் நிற்பதாக கூறியுள்ளார். இது கோடிக்கணக்கான கிராமப்புற குடும்பங்களுக்கு பயனளித்த ஒரு புரட்சிகர நடவடிக்கை என்றும், குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சுரண்டப்பட்ட ஏழை மக்களுக்கு வாழ்வாதாரமாக மாறிய திட்டம் என்றும் அவர் கூறியுள்ளார். வேலைக்காக ஒருவர் தனது ஊரில் இருந்தும் கிராமத்தில் இருந்தும் குடும்பத்தில் இருந்தும் இடம்பெயர்வது இத்திட்டத்தால் நிறுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ள திருமதி சோனியா காந்தி, வேலை வாய்ப்பிற்கான சட்டப்பூர்வ உரிமைகள் வழங்கப்பட்டு கிராம பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். மகாத்மா காந்தியின் கனவான கிராம சுயராஜ்யத்தை நோக்கிய ஒரு உறுதியான நடவடிக்கையாக 100 நாள் வேலை திட்டம் இருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் கடந்த 11 ஆண்டுகளாக திரு மோடி தலைமையிலான மத்திய அரசு கிராமப்புற வேலையற்றோர், ஏழைகள் மற்றும் வறியவர்களின் நலன்களை புறக்கணித்து வந்ததாக கூறியுள்ள திருமதி சோனியா, கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஏழைகளுக்கு உயிர்நாடியாக இருந்த திட்டம் என்று தெரிந்தும் அதை பலவீனப்படுத்த அனைத்து முயற்சிகளை மேற்கொண்டதாக புகார் கூறியுள்ளார். இப்போது மகாத்மா பெயரிலான திட்டத்தை மத்திய அரசு புல்டோசர் கொண்டு இடித்து தள்ளி உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள அவர், மகாத்மா காந்தியின் பெயர் நீக்கப்பட்டது மட்டுமின்றி எந்தவிதமான விவாதமோ ஆலோசனையோ இல்லாமல் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பை கணக்கில் கொள்ளாமல் இத்திட்டத்தையே தன்னிச்சையாக மாற்றிவிட்டதாக கூறியுள்ளார். இனி யாருக்கு வேலைவாய்ப்பு, எவ்வளவு, எங்கே, என்ன வகையான வேலைவாய்ப்பு என்பதையெல்லாம் டெல்லியில் அமர்ந்திருக்கும் அரசே முடிவு செய்யும் என்று கூறியுள்ள திருமதி சோனியா, மோடி அரசு இந்த சட்டத்தை பலவீனப்படுத்துவதன் மூலம் கோடிக்கணக்கான விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் நிலமற்ற கிராமப்புற ஏழைகளின் நலன்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த தாக்குதலை எதிர்கொள்ள நாம் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ள அவர், 20 ஆண்டுகளுக்கு முன் ஏழை சகோதர சகோதரிகளின் வேலைவாய்ப்பு உரிமைக்காக எப்படி போராடினேனோ அதேபோல் இன்றும் இந்த கருப்பு சட்டத்திற்கு எதிராக போராட உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் பன்முகத்தன்மையை சிதைக்க மத்திய பாஜக அரசும் அதிமுகவும் முயற்சிப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க 2 நாள் பயணமாக நெல்லை சென்ற அவர் டக்கர் அம்பாள்புரத்தில் நடைபெற்ற மனித மகத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் கலந்து கொண்டார். விழாவில் கிறிஸ்துமஸ் கேக் வெட்டிய முதலமைச்சருக்கு சர்வ மத தலைவர்கள் இணைந்து மகுடம் வழங்கினர். அதைத் தொடர்ந்து சாராள் தக்கர் கன்வென்ஷன் சென்டர் பிரதான நுழைவு வாயிலை திறந்து வைத்த திரு ஸ்டாலின் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்த குழந்தைகளுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், அன்பு நெறியை வளர்ப்பதே கொண்டாட்டங்களின் அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று கூறினார். சகோதரத்துவ உணர்வுமிக்க சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டியது இன்றைய இந்தியாவின் தேவை என்ற முதலமைச்சர், ஆனால் மத்தியில் ஆளும் பாஜக அரசு சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார். அவர்களுக்கு ஆதரவாக சிறுபான்மை மக்களுக்கு துரோகம் செய்து மக்கள் நலனை அடகு வைக்கும் செயலில் அதிமுக ஈடுபட்டு வருகிறது என்றார் அவர். ஒன்றியத்தை ஆளக்கூடிய அரசு சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய அரசாக இருக்கு. அதனாலதான் அவங்க குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தப்போ கடுமையா எதிர்த்து போராட்டங்களை நடத்தணும். ஆனா துரோகம் செய்வதையும் மக்கள் நலனை அடகு வைப்பதை மட்டுமே தன்னுடைய லட்சிய அரசியலா எடுத்துக்கிட்டு செயல்பட்டு வரக்கூடிய அதிமுக அந்த சட்டத்துக்கு ஆதரவா வாக்களிச்சது. நாட்டோட பன்முகத்தன்மையை சிதைச்சு ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே தேர்தல், ஒரே கட்சி, ஒரே தலைவர் என்ற எதேச்சதிகார எதிர்காலத்தை உருவாக்க நினைக்கிறாங்க.
பாஜகவை பொறுத்தவரை மத சார்பின்மை என்ற சொல்லை கேட்டாலே வேப்பங்காயாக கசப்பதாக குற்றம் சாட்டிய திரு ஸ்டாலின் தமிழ்நாட்டில் எப்படி அமைதியை சீர்குலைக்கலாம் என்று பலர் யோசிப்பதாக கூறினார். ஆனால் ஆன்மீகத்தின் பெயரால் சில அமைப்புகள் அழைத்துச் செல்ல நினைக்கின்ற வழி வன்முறைக்கான பாதை என்பதை தமிழ்நாடு உணர்ந்திருக்கிறது என்று முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த சகோதர உணர்வும் பகுத்தறிவும் திறனும் தான் நம்முடைய தமிழ்நாடு என்று திரு ஸ்டாலின் கூறினார். இங்க ஒரு கோயில்ல திருவிழா நடந்தா அங்க வர மக்களுக்கு முஸ்லீம் மக்களும் கிறிஸ்துவ மக்களும் உணவு மோர்னு கொடுப்பாங்க. வேளாங்கண்ணி தேவாலயத்திற்கும் பக்கத்து வீட்டில் நடக்கிற கிறிஸ்துவ நிகழ்ச்சிக்கும் இந்துக்கள் போவாங்க. ரம்ஜான் நோன்பு காலத்துல முஸ்லீம் மக்களோட நோன்பு கஞ்சியும் ரம்ஜான் பிரியாணியும் இந்துக்கள் வீட்டுக்கு தேடி வரும். இந்த சகோதர உணர்வும் பகுத்தறிவு திறனும் தான் நம்முடைய தமிழ்நாடு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்னும் முடிவடையவில்லை என்று கூறிய திரு ஸ்டாலின், தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் தங்களுடைய வாக்காளர் பட்டியலில் தங்கள் வாக்கு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பின்னர் ரெட்டியார்பட்டி சென்ற அவர் அங்கு 13 ஏக்கர் நிலப்பரப்பில் 54,296 சதுர அடி பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார். தமிழின் பெருமிதம் பொருணை அருங்காட்சியகத்தை திறந்து வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பிரமிப்பூட்டும் அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பார்வையிட்டார். தமிழ்நாட்டில் இரும்பின் தொன்மையை பறைசாற்றிய சிவகலை, தமிழ் பண்பாட்டின் தொட்டிலாக கருதப்படும் ஆதிச்சநல்லூர், சங்க கால பாண்டியரின் துறைமுகமான கொர்க்கை ஆகிய இடங்களில் கிடைக்கப்பெற்ற அரிய தொல்பொருட்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. படிவத்தை முறையாக பூர்த்தி செய்து கொடுத்தும் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் விடுபட்டவர்கள் வரும் நாட்களில் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என்று வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டது. அதில் மாநிலம் முழுவதும் 97,37,832 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 தொகுதிகளில் மட்டும் 14,25,018 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்களை மீண்டும் சேர்க்க ஜனவரி 18ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிய வாக்காளர்களுக்கான 2 நாள் சிறப்பு முகாம் சென்னையில் நேற்று தொடங்கியது. தேனாம்பேட்டையில் நடந்த சிறப்பு முகாமுக்கு வந்த பொதுமக்கள் படிவத்தை முறையாக பூர்த்தி செய்து கொடுத்தும் வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர்கள் இடம்பெறவில்லை என குற்றம் சாட்டினர். எஸ்ஐஆர் பணிகளில் குளறுபடி இருந்ததாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களே ஒப்புக்கொண்டனர். விடுபட்டவர்கள் பெயர்கள் வரும் நாட்களில் பட்டியலில் சேர்க்கப்படும் என்று அவர்கள் கூறினர். நேம் இல்லாதவங்கெல்லாம் ஃபார்ம் 6 அதை வாங்கிட்டு போயிட்டு ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ புதிதாக பெயர் சேர்க்க அந்த புது வாக்காளர்களும் வராங்க. 19 வயது 18 வயது அவங்களும் ஆர்வமாக பெயர் சேர்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இல்லை ஒரு சிறு குறை என்ன அப்படின்னு கேட்டாக்க, லாஸ்ட் டைம் எங்ககிட்ட ஒப்படைச்சாங்க பாருங்கள் எஸ்ஐஆர் ஃபார்மு. அந்த ஒப்படைச்சி கரெக்டாக நாங்கள் ஒப்படைச்ச இடத்துலேருந்து நிறைய பேருக்கு பெயரும் விடுபட்டு இருக்குது. பெயர் விடுபட்டவங்க இப்போ அவங்களும் இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு பெயர் விடுபட்டு இருக்கு. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஃபார்ம் 6 வாங்கிட்டு போயிட்டு ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாங்க. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் உரிய படிவத்தை பூர்த்தி செய்து சிறப்பு முகாம்களில் வழங்கலாம் என்றும் பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜனவரி 18ஆம் தேதிக்கு பிறகு சிறப்பு முகாமில் பெறப்பட்ட படிவங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் 17ஆம் தேதி வெளியிடப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனில் தேர்தல் நடத்தினால் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்ய தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் புதின் விதித்த நிபந்தனையை ஏற்க உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி மறுத்துவிட்டார். நாட்டோ கூட்டமைப்பில் இணைய மறுத்த உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்தது. இதில் உக்ரைன் நகரங்கள் உருக்குலைந்தன. ஏராளமானோர் அகதிகளாக வெளியேறும் நிலை ஏற்பட்டது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் 4ஆம் ஆண்டை நெருங்கியுள்ள நிலையில் போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் அவரது அமைதி ஒப்பந்தம் ஐரோப்பிய நாடுகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து போர் நிறுத்தம் தொடர்பாக புதிய திட்டம் ஒன்றை அமெரிக்கா வகுத்திருப்பதாக உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைன் தலைநகர் கீவில் போர்ச்சுகல் நாட்டு பிரதமர் லூயிஸ் மாண்டினீக்ரோவுடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்கா முன்னிலையில் ரஷ்யா, உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாட்டு பிரதிநிதிகள் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்துவது பற்றி விவாதிக்கப்பட்டு வருவதாக கூறினார். ரஷ்ய அதிபர் புதினுக்கு நெருக்கடி கொடுக்க அதிபர் ட்ரம்பால் மட்டுமே முடியும் என்று கூறிய செலன்ஸ்கி, அமெரிக்காவை தவிர வேறு யாரையும் அமைதி பேச்சுக்கான மாற்று சக்தியாக உக்ரைன் கருதவில்லை என்று தெரிவித்தார். இந்நிலையில் உக்ரைனில் அதிபர் தேர்தல் நடத்தப்பட்டால் போர் நிறுத்தம் செய்ய தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் புதின் விதித்த நிபந்தனையை ஏற்க செலன்ஸ்கி மறுத்துவிட்டார்.
உக்ரைன் உள்நாட்டு விவகாரத்தில் தலையிட புதினுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்ற அவர், அதே சமயம் அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியனும் பாதுகாப்பு வழங்கினால் உக்ரைன் போர் வீரர்கள் வாக்களிக்க உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டால் 3 மாதங்களில் தேர்தலை நடத்த தமக்கு எந்த தயக்கமும் இல்லை என்று தெரிவித்தார். இதனிடையே ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப், ட்ரம்பின் மருமகன் ஜாரட் குஷ்னர் ஆகியோர் ரஷ்ய அதிபர் புதினுடன் 5 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் மியாமியில் மீண்டும் அவரது பிரதிநிதியுடன் நடத்தும் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மகாத்மா காந்தியை கௌரவிக்கும் வகையில் மேற்கு வங்க மாநில அரசின் கர்மஸ்ரீ திட்டத்திற்கு அவரது பெயர் சூட்டப்படும் என முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அறிவித்திருந்த நிலையில் அதற்கான அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 2005ஆம் ஆண்டு காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை கொண்டு வந்தது. கிராமப்புற மக்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கும் நோக்கத்திலான இத்திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு 100 நாட்களுக்கு வேலை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்திற்கு மாற்றாக VPG ராம்ஜி என்ற புதிய திட்டத்தை கொண்டு வருவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து போராட்டங்களை அறிவித்து வருகின்றன. இதனிடையே 100 நாள் வேலை திட்டத்திற்கு ஏற்கனவே மத்திய அரசு நிதி வழங்க தாமதம் செய்ததால் மேற்கு வங்கத்தில் கர்மஸ்ரீ என்ற பெயரில் மாநில அரசின் சார்பில் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்பட்டு மாநிலத்தின் சொந்த நிதியில் இருந்து ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது மத்திய அரசு மகாத்மா பெயரை நீக்கியுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் செல்வி மம்தா, மகாத்மா காந்தியை கௌரவிக்கும் வகையில் மாநில வேலை திட்டத்திற்கு மகாத்மா காந்தி கர்மஸ்ரீ பிரகல்ப் என பெயர் மாற்றம் செய்யப்படும் என அறிவித்திருந்தார். மாநில அரசின் உரிமைகளை மத்திய பாஜக அரசு பறிப்பதாக குற்றம் சாட்டிய அவர், ஏழை தொழிலாளர்களை மேற்கு வங்க அரசு ஒருபோதும் கைவிடாது என்று கூறியிருந்தார். இந்நிலையில் மாநில வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மகாத்மா காந்தி பெயரை சூட்டுவதற்கான அறிவிக்கையை மேற்கு வங்க அரசு முறைப்படி வெளியிட்டுள்ளது. தலைநகர் டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் வாட்டி வதைக்கும் குளிரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் டிசம்பர், ஜனவரி மாதங்களில் வட இந்தியாவில் கடும் குளிர் நிலவுவது வழக்கம். இந்த ஆண்டும் வட மாநிலங்கள் அதிகப்படியான பனிப்பொழிவை எதிர்கொண்டு வருகின்றன. டெல்லியில் பெரும்பாலான இடங்களில் சாலைகள் மூடுபனி போல் காட்சியளிக்கின்றன. எதிரே வரும் வாகனங்கள் சரிவர தெரியாததால் டெல்லி நொய்டா மேம்பாலத்தில் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. டெல்லியில் இந்த மாதம் அதிகபட்ச வெப்பநிலை 16.9 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 5.3 டிகிரியாகவும் பதிவானது. மூடுபனி காரணமாக டெல்லிக்கு வர வேண்டிய 66 விமானங்களும் டெல்லியில் இருந்து புறப்பட வேண்டிய 63 விமானங்களும் என மொத்தம் 129 விமானங்கள் நேற்று ரத்து செய்யப்பட்டன. டெல்லியில் மிக அடர்த்தியான மூடுபனி நிலவும் என ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் உள்ளிட்ட வட மாநிலங்களிலும் கடும் குளிர் நிலவியது. அங்கு பரவியுள்ள குளிர் அலைக்கு மத்தியில் வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸாக குறைந்தது. உத்தரகாண்டில் டேராடூனை அடர்ந்த மூடுபனி சூழ்ந்துள்ளதால் நகர் முழுவதும் சாலையே தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் நிலவியது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளானார்கள். வாட்டி வதைக்கும் குளிரின் பிடியில் இருந்து தப்பிக்க சாலையிலேயே பலர் நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்தனர். பீகாரில் கடும் மூடுபனி மற்றும் கடும் குளிர் காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு மக்கள் வீடுகளில் முடங்கியுள்ளனர். முசாபர்பூர், தார்பங்கா, கோபால்கஞ்ச் உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு கடும் குளிருக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வட மாநிலங்களில் மேலும் சில நாட்களுக்கு கடுமையான பனிமூட்டம் நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது. டிட்வா புயல் தாக்கத்தால் கிளிநொச்சியில் சேதமடைந்த பிரதான பெய்லி பாலத்தில் இந்திய இலங்கை ராணுவம் இணைந்து நடத்தி வந்த புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு இலங்கை பகுதியில் அண்மையில் சுழன்றடித்த சூறாவளி புயலால் கொழும்பு, அனந்தபுரா, பதுளை, நுவரேலியா, காலை, கண்டி, ரத்தினபுரி உள்ளிட்ட 25 மாவட்டங்கள் நிலைகுலைந்து போயின. வன்னி, வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் மன்னார் பகுதிகளும் பெரும் சேதத்தை சந்தித்தன. களனி நதி கரை புரண்டதால் கொழும்பு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட பேரிடரில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பிரதான வீதியின் 11ஆம் மைல்கள் பகுதியில் அமைந்துள்ள பெய்லி பாலம் கடுமையாக சேதமடைந்தது. இந்நிலையில் பாலத்தை விரைந்து சீரமைக்கும் வகையில் இந்திய இலங்கை ராணுவத்தினர் இணைந்து துரித கதியில் ஈடுபட்டனர். இதற்கான பணிகள் முழுமையாக நிறைவடைந்த நிலையில் பெய்லி பாலத்தின் புனரமைப்பு பணிகளை இந்திய துணை தூதர் திரு சாய் முரளி நேரில் பார்வையிட்டார். தற்போது அனைத்து பணிகளும் நிறைவு பெற்றுள்ள நிலையில் ஓரிரு நாட்களில் கிளிநொச்சி பெய்லி பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள்.
சொத்து பிரச்சனையில் தந்தையை கொலை செய்த மகனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சென்னை வில்லிவாக்கம் ராஜமங்கலத்தை சேர்ந்த மதுசூதனன், அவரது மகன் ஜார்ஜ் புஷ் ஆகியோருக்கு இடையே சொத்தை பிரிப்பதில் நீண்ட நாட்களாக பிரச்சனை இருந்த நிலையில் கடந்த ஆண்டு தந்தையை கம்பியால் தாக்கிக் கொன்ற வழக்கில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதால் இந்த ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறையை கொண்ட தமிழர்கள் உருவாக்கிய சித்த மருத்துவத்தில் தீர்க்க முடியாத நோய்களே இல்லை என உச்சநீதிமன்ற நீதிபதி திரு ஆர் மகாதேவன் தெரிவித்துள்ளார். டாக்டர் ஒய்.ஆர். மானெக்ஷா எழுதிய சித்தமிருக்க பயமேன் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். சித்தமிருக்க பயமேன் நூலை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு ஆர் மகாதேவன் வெளியிட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜெகதீஷ் சந்திரா பெற்றுக்கொண்டார். அப்போது பேசிய அவர், சித்த மருத்துவம் என்பது வெறும் மூலிகை மருத்துவம் அல்ல, வாழ்வியல் நெறி என்று தெரிவித்தார். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் ஜனவரி 8 முதல் 14 நாட்கள் நடைபெறும் 49வது சென்னை புத்தக கண்காட்சியை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். சென்னையில் இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த பபாசி அமைப்பின் தலைவர் திரு சண்முகம், ஆண்டுதோறும் வழங்கப்படும் கலைஞர் பொற்கிழி விருது இந்த ஆண்டு 6 பேருக்கு வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். புத்தக திருவிழா நுழைவு கட்டணம் 10 ரூபாய் என்று இருந்ததை மாற்றி இலவச அனுமதி வழங்க திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார். தருமபுரியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் 850 பேருக்கு பணி நியமன ஆணைகளை மாவட்ட ஆட்சியர் திரு ஆர் சதீஷ் வழங்கினார். தருமபுரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இணைந்து நடத்திய இந்த வேலைவாய்ப்பு முகாமில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயங்கி வரும் 137 தனியார் நிறுவனங்கள் பங்கேற்றன. நேர்காணலில் கலந்து கொண்ட 2838 பட்டதாரிகளில் தகுதி வாய்ந்த 850 பேர் தேர்வு செய்யப்பட்டு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. நாமக்கல்லில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை வரலாறு காணாத வகையில் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. 6 ரூபாய் 25 காசுகளாக இருந்த பண்ணை கொள்முதல் விலை மேலும் 5 காசுகள் அதிகரித்து 6 ரூபாய் 30 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று அமலுக்கு வருகிறது. முட்டையின் நுகர்வும் விற்பனையும் அதிகரித்து சில நாட்களாக முட்டை விலை உயர்ந்து வருவதால் கோழி பண்ணையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை ஜிடி நாயுடு மேம்பாலத்தில் தனியார் பள்ளி வேனின் பின்பக்க டயர் திடீரென கழன்று ஓடியதால் பரபரப்பு நிலவியது. இருப்பினும் பெரிய விபத்து எதுவும் நேராததால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். கழன்று ஓடிய டயரை வெகு நேரமாக தேடி வந்த நிலையில் 1 கிலோமீட்டர் தொலைவில் அது விழுந்து கிடந்தது தெரியவந்தது. அந்த டயரை தனியார் தொலைக்காட்சி ஊழியர் ஒருவர் கண்டுபிடித்து எடுத்து வந்து ஓட்டுநரிடம் ஒப்படைத்தார். தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு இயல்பை விட குளிர் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் அதன் காரணமாக வரும் 25, 26ஆம் தேதிகளில் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 25ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் வெப்பநிலை ஒரு சில இடங்களில் வழக்கத்தை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையலாம் என்பதால் இயல்பை விட குளிர் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு நாளை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். மகாத்மா காந்தி பெயரிலான 100 நாள் வேலை திட்டத்தை மோடி அரசு புல்டோசரை கொண்டு இடித்து தள்ளிவிட்டதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி விமர்சித்துள்ளார். நாட்டின் பன்முகத்தன்மையை சிதைக்க மத்திய பாஜக அரசும் அதற்கு ஆதரவாக அதிமுகவும் முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். உக்ரைனில் தேர்தல் நடத்தினால் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்ய தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் புதின் விதித்த நிபந்தனையை அதிபர் ஜெலன்ஸ்கி நிராகரித்து விட்டார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.